செய்யாறு அருகே சில தினங்களுக்கு முன் மர்மமான முறையில் உயிரிழந்த 80 வயது முதியவரின் இறப்பில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. முதியவர் அணிந்திருந்த 3 கிராம் மோதிரம் உயிரை பறித்ததன் பின்னணி என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த குண்டியாந்தண்டலம் பஜனை கோவில் தெருவைச் சேர்ந்தவர் 80 வயது மன்னார்சாமி. இவர் டெய்லர் வேலை செய்து கொண்டுள்ள தனது மகன் கோவிந்தராஜனுடன் வசித்து வருகிறார். மன்னார்சாமி வயது முதிர்வின் காரணமாக வெளியூர் எங்கும் செல்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார். வீட்டின் அருகாமையில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு மட்டும் நாள்தோறும் சென்று வழிபட்டு வந்துள்ளார். அதேபோல் கடந்த 13ஆம் தேதி காலை 7 மணிக்கு கோவிலுக்கு சென்றவர் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் மகன் கோவிந்தராஜுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அவர் செல்லக்கூடிய கோவில் மற்றும் கிராமப்புற பகுதிகளில் தந்தை மன்னார்சாமியை தேடி வந்துள்ளார். இங்கு தேடியும் கிடைக்காததால் சந்தேகமடைந்த கோவிந்தராஜ் தூசி காவல் நிலையத்தில் தனது தந்தையை காணவில்லை என புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை செய்ததில் அதே கிராமத்தில் முட்புதர் ஒன்றில் முதியவர் மன்னார்சாமி இரத்த காயங்களுடன் சடலமாக கிடப்பதாக தகவல் வந்துள்ளது. போலீசார் அவரது உடலை கைப்பற்றி காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். முதியவர் இறப்பு குறித்து அதிர்ச்சி அடைந்த அவரது குடும்பத்தினர் விசாரணை நடத்தி என்ன நடந்தது என கண்டுபிடிக்குமாறு கூறி உடலை பெற்றுக்கொண்டு அடக்கம் செய்தனர். முதியவர் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து தூசி போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணையை துவக்கினர். அப்போது அதே கிராமத்தில் உள்ள ஒருவரது வீட்டின் சிசிடிவி கேமராவை சோதனை செய்த போது அதில் இறந்து போன முதியவர் மன்னார்சாமி அவ்வழியாக நடந்து செல்வதும் அதற்கு முன் அதே வழியில் 2 இளைஞர்கள் சென்றதும் சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருந்தது. அந்த 2 இளைஞர்கள் குறித்து அதே கிராமத்தில் விசாரணை செய்த போது அவர்கள் இருவரும் 2-3 நாட்களாக மது விருந்து வைத்து ஜாலியாக இருப்பதாக பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து சந்தேகமடைந்த தனிப்படை போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த தினேஷ், பிரவீன்குமார் இருவரையும் பிடித்து விசாரணை செய்ததில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. மதுபோதைக்கு அடிமையான இருவரும் குடிக்க பணம் இல்லாமல் இருந்துள்ளனர். அப்போது அவர்கள் கண்ணில் மன்னார்சாமி பட்டுள்ளார். அவர் கைவிரலில் எப்போதும் 3 கிராம் எடையுள்ள தங்க மோதிரம் அணிந்திருப்பதை அறிந்தவர்கள் அதை பறித்து அடகு வைத்து மது குடிக்க திட்டமிட்டுள்ளனர். அதன்படி 80 வயது முதியவர் மன்னார்சாமி விரலில் அணிந்திருந்த தங்க மோதிரத்தை கேட்டுள்ளனர். அவர் கொடுக்க மறுத்ததால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். அப்போது கூச்சலிட்ட மன்னார்சாமியை இருவரும் சேர்ந்து மார்பு, கழுத்து பகுதியில் பலமாக தாக்கியதால் மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து அவர் அணிந்திருந்த மோதிரத்தை கழற்றிய இருவரும் கோவிலுக்கு அருகாமையில் உள்ள முட்புதரில் இழுத்து போட்டுவிட்டு சென்றதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து இருவர் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். 3 கிராம் தங்க மோதிரத்துக்காக கோவிலுக்கு சென்ற 80 வயது முதியவர் கொல்லப்பட்ட சம்பவம் செய்யாறு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.